அடிமை வேலைக்காரனுக்கு சம்பளம் உண்டு, அடிமையானவனுக்கு சம்பளம் கிடையாது. அடிமையானவனுக்கு சாப்பாடு மாத்திரம் தான் கிடைக்கும். என்னைக்கு அந்த ஓனர் அவனை விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போதான் அவன் விடுதலை ஆக முடியுமே தவிர அதுவரைக்கும் அந்த வீட்டில் அவன் அடிமையாய் விற்கப்பட்டவன் ஒனேசிமு. இன்னைக்கு நீங்களும் நானும் அடிமைகளாக இருந்தோம் பிசாசுக்கு. கர்த்தர் நம்மை விடுதலை பெற்று சுயாதீனம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், ஐயோ மனுஷர்களுக்கு அடிமையாக இருந்தோம். ஆண்டவர் உங்களை என்னை மாற்றி நீ இனிமே அடிமையானவன் அல்ல. ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. பைபிள் சொல்லுது அடிமையானவனுடைய காதோருக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பழைய பாட்டு முறைமைப்படி யாத்திராமத்தின் புஸ்தகம் நினைக்கிறேன், அடிமையானவனுக்கு முறைமை என்னன்னா அவனை சேர்த்து கொள்ளணும்னா ஒரு காதில் ஓட்ட போட்டு என்ன பண்ணணுமா, அவன் கதவினுடைய நிலையறிகளை வைத்து அவன் காதை என்ன பண்ணணுமா குத்தணும். இந்த ஒத்த காதில் கம்மல் கிம்மெல்லாம் போடுறாங்கல்ல, அவன் எதை விரும்புகிறான், நான் அடிமை